நம்ம சமைச்ச உணவுகளில் சோறு, நம்ம வடித்த சாப்பாடு, சாதம் அப்படின்னு கூட சொல்லுவோம். குக்கரில் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வடிக்கக்கூடிய சாதமாக இருந்தாலும் சரி, அந்த சோறு வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஃப்ரிட்ஜிலையோ இல்லை அவன்லையோ வச்சு சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. காலையில் வச்ச சாப்பாடு அந்த சோறு வந்து மிச்சமாயிருச்சு அப்படின்னா, அது ஜில்லுன்னு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்கள் வந்து அது சூடுபடுத்தி சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து அது ஸ்லோ பாய்சனாக மாறி விஷமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிக்கன் வந்து நம்ம சமைச்சிட்டு அந்த அன்னைக்கே உடனே காலி பண்ணிடுங்க. எந்த காரணத்தை கொண்டு ஃப்ரிட்ஜிலையோ அவன்லையோ வச்சு அது வந்து சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. முட்டை, ஆம்லெட் இது வந்து நம்ம போட்டு அப்படியே வந்து அந்த ஆம்லெட் வந்து சாப்பிட்றணும். ஜில்லுன்னு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2வது வந்து சூடுபடுத்தி அந்த ஆம்லெட்டாக இருக்கக்கூடியதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்லோ பாய்சனாக மாறிடும். அதே மாதிரி கீரை, முள்ளங்கி, கேரட்டு இந்த வகைகள் இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையுமே நீங்கள் சமைச்சிட்டு அப்படியே தான் அதை வந்து அந்த அன்னைக்கே சாப்பிட்றணும். கீரையெல்லாம் எந்த காரணத்தை கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்றப்ப அது வந்து ஸ்லோ பாய்சனாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எந்த பொருளையும் சமைச்ச உணவுகளை திரும்பவும் திரும்பவும் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க.